இந்த 2023ல் உலகில் தினமும் ஒரு புதிய நோய் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. ஆனால் ஆதி முதல் இன்று வரை இருக்கும் ஒரு நோய் என்னன்னா அது ஓவர் திங்கிங். இதோட அறிகுறிகள் என்ன, இதிலிருந்து விடுபட என்னென்ன வழிகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நம்பர் 1, டெய்லி நைட் உங்களால் நிம்மதியாக தூங்கவே முடியாது. நம்பர் 2, எந்த ஒரு வேலையும் இப்போ வேணாம் அப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. நம்பர் 3, உங்களால் படிப்பிலோ அல்லது செய்யும் வேலையிலோ ஒரு முழு கவனம் செலுத்த முடியாது. நம்பர் 4, உங்களுக்கு எப்போவுமே எந்த விஷயத்திலும் பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். எந்த விஷயத்தை பண்ணும்போதும் பதட்டமாகவே காணப்படுவீங்க. நம்பர் 5, உங்களை சுற்றி இருக்கிற எல்லோரிடமும் உங்களை கம்பேர் பண்ணி தாழ்த்திக்கிட்டே இருப்பீங்க. இதனால் டீப் டிப்ரெஷன் ஸ்டேஜுக்கு போயிடுவீங்க. நம்பர் 6, எல்லோரிடமும் ரொம்ப கோபமாக நடந்துக்குவீங்க. உங்களிடம் பணிவு, அமைதி என்பது இருக்கவே இருக்காது. நம்பர் 7, உங்களோட திறமை, செயலாற்றும் வேகம், ஒரு விஷயத்தை கச்சிதமாக உருவாக்கும் தன்மை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நம்பர் 8, உங்களை சுற்றியுள்ள யார் கூடவும் பேசாமல் சேராமல் தனிமையில் இருக்க விரும்புவீங்க. இந்த 8 அறிகுறிகள் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் ஓவர் திங்கிங்கால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். கவலைப்படாதீங்க, இதற்கான சொல்யூஷன் என்னென்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணினா கண்டிப்பாக நீங்கள் அதிலேருந்து நிச்சயம் விடுபடலாம். ஓவர் திங்கிங் எதனால் ஏற்படுதுன்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை எப்படி அணுகிறீங்க, அதை பற்றி எப்படி திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமானது. நம் குடும்பம் ஆரம்பம் காலம் முதலே சரியாக நிலையாக இல்லைன்னா நீங்கள் ஓவர் திங்கிங் பண்ணிகிட்ருப்பீங்க. நம்ம பேரண்ட்ஸ் பிறந்து வளர்ந்த விதம் என்ன, அவங்க ஏன் நம்ம குடும்பத்தை சரியாக கொண்டு வரல, இப்போ நம்ம குடும்பம் என்ன நிலையில் இருக்குது, இது இன்னும் மோசமானால் என்ன ஆகும், இப்படியெல்லாம் நீங்கள் திங்க் பண்ணி ஓவர் திங்கிங் பண்ணிகிட்ருப்பீங்க. நீங்கள் ஏதாவது பிரச்சனையில் சிக்கி அதிலிருந்து எப்படி வெளிவருதுன்னு கூட ஓவர் திங்கிங் பண்ணிகிட்ருக்கலாம். உங்களோட அன்வான்ட் ரிலேஷன்ஷிப், அதாவது லவ், ஃப்ரெண்ட்ஸ், சிப்ளிங்ஸ், இப்படி எந்த முறையில் வேணுனாலும் இருக்கலாம். இதனால் கூட நீங்கள் ஓவர் திங்கிங் பண்ணிகிட்ருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் இன்னொரு முக்கிய காரணியாக இருக்குது. சரி வாங்க, முக்கியமான 4 ஸ்டெப்களின் மூலம் ஓவர் திங்கிங்கை எப்படியெல்லாம் ஸ்டாப் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நம்பர் 1, அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பொசிஷன். நீங்கள் ஒரு விஷயத்தையே நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, இப்போ நாம் இந்த விஷயத்தை ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இருக்கோம், இது தப்பு, இது நல்லது இல்லைன்னு ஓவர் திங்கிங் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். நீங்கள் ஒரு பிரச்சனையில் இருக்கீங்கன்னா அந்த பிரச்சனையை இன்னும் பெருசானா என்ன ஆகும்னு அதையே நினச்சிட்டு இருக்கிறது பேர் தான் ஓவர் திங்கிங். ஆனால் அந்த பிரச்சனையை எப்படியெல்லாம் சரி செய்யலாம், எந்த வழியிலெல்லாம் சரி செய்யலாம்னு யோசிச்சா அது ஸ்ட்ரைட் திங்கிங். அடுத்து நம்பர் 2, ஃபைண்ட் அனதர் வேஸ். உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையிலேருந்து வெளிவர உங்களுக்கு தெரியலை அல்லது ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இது சரிதானான்னு உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையான, உங்கள் மேலே ரொம்ப அக்கறையுள்ள நபர்களிடம் கேளுங்க. ஏனெனில் யோசிக்கும் திறன் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபடும். இதனால் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு பலவிதமான நபர்களின் மூலமாக பல ஐடியாக்கள் கிடைக்கும். அடுத்து நம்பர் 3, இன்க்ரீஸ் யுவர் மென்டல் ஹெல்த். உங்களுக்கு இருக்கும் பிரச்சனை சிறுசு பெருசுங்கிறது முக்கியம் இல்லை, அதை சுலபமாக கையாளும் அளவுக்கு உங்கள் மென்டல் ஹெல்த் இருக்கணும். உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிற ஒன்று அடுத்தவங்களுக்கு மிகச்சிறிய பிரச்சனையாக இருக்கும். ஸோ உங்களோட மென்டல் ஹெல்த்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் கடைசியாக பார்க்க போகிற பாயிண்ட் என்னென்னா, என்கேஜ் யுவர் டைம் வித் பாசிட்டிவ் மைண்ட் செட் பீப்புள்ஸ். பொதுவாகவே பாசிட்டிவ் மைண்ட் செட் உள்ள மக்கள் தங்களுக்கு வரும் பிரச்சனைகளாக பார்க்க மாட்டாங்க, அதை ஒரு சவாலாக தான் பார்ப்பாங்க. அந்த சவால்களை அவர்கள் அணுகும் முறை ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், சுலபமாகவும் இருக்கும். அந்த சவால்களுக்கான தீர்வுகளை மிக எளிமையாக சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சிடுவாங்க. ஸோ இனிமேல் நீங்கள் எப்போவுமே பாசிட்டிவ் மைண்ட் செட் உள்ள பீப்புள்ஸ் உங்களை சுற்றி இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க கைஸ். இவை தான் ஓவர் திங்கிங்கை ஸ்டாப் பண்ணும் மிக எளிமையான முக்கியமான 4 வழிகள். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ பற்றிய கருத்துக்களை நிச்சயம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி பயனுள்ள வீடியோஸ் பார்க்க எவ்ரிதிங் ஃபார் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் கைஸ். பாய், லவ் யூ ஆல். நான் உங்கள் ஹரிஷ்.